அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாதம் நமக்கு வந்து டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சார் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருமா சார், அந்த ஒர்க்கிங் டீச்சர் டெட்டில் எங்களுக்கு வந்து அப்ளை பண்ண வாய்ப்புகள் கொடுப்பாங்களா, நான் ஒர்க்கிங் டீச்சர் அதாவது வந்து இப்போ ஒர்க் பண்ணாத டீச்சர் இருப்பீங்களே, அந்த வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணாத ஆசிரியர்கள், ஸோ எங்களுக்கு வந்து காம்பன்டேட் வருமா, அதில் அப்ளை பண்ண வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து அப்ளிகேஷனோட டேட்டே முடிஞ்சுது. ஸோ எடிட் ஆப்ஷனோட டேட்டும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம். ஸோ டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை. இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஜூலை மாதம் தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது வந்து முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்ம எதுவும் வந்து சொல்கிறதுக்கு முடியாது, ரைட்டா? ஸோ இந்த காம்பன்டேட் வருமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்காக ஒரு செய்தி வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு வழக்கை வந்து நான் குறிப்பிட்டு காட்டுறேன். ஸோ வழக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பெட்டிஷனில் 33058/2025 போடப்பட்ட ஒரு வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு, இந்த டெட் எக்ஸாம். அப்போ வந்து ஃபஸ்ட் நமக்கு ஸ்பெஷல் டெட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இல்லையா? ஸோ அந்த டைத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஸோ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஸ்பெஷல் டெட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு நான் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, கட்டாயம் என்ன இருக்குது. ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன, ஏற்கனவே பள்ளியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் பதவி உயர்வுகளுக்கும் பணியில் தொடர்வதற்கும் நீங்கள் டெட்டு எழுத வேண்டும் அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போ ஏற்கனவே ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து வருது. ஸோ அவங்க தான் வந்து கட்டாயம் டெட்டு பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நீங்கள் ஒர்க்கே பண்ணலை, பள்ளிக்கு நீங்கள் போகலை, நீங்கள் ஏன் வந்து எழுதணும், உங்களுக்கு அது தேவையில்லையே. இது வந்து அரசோட கொள்கை முடிவு. அவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களை பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டெட்டு வைக்கிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன அதில் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போது வந்து மனுதாரர் அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நாங்கள் எழுத முடியாதா, வருஷத்துக்கு 2 முறை வந்து காமன் டெட் வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் ஸ்பெஷல் டெட்டில் வந்து எழுதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 ஒரு டெட்டு கொடுத்தாங்க, 2023 கொடுக்கல, 2024 திடீர்னு இயர் எண்டிங்கில் நாங்கள் வந்து ஒரு டெட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ வருடத்திற்கு 2 முறை இவங்க 2012 இப்போ 2024-25 வரைக்குமே நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 முறை வந்து டெட்டு வச்சுருந்தாங்கன்னா, நமக்கு இந்த ஒர்க்கிங் டீச்சர் டெட்டோ இல்லை ஸ்பெஷல் டெட்டோ எழுதுறதுக்கு நம்ம வந்து கேட்கவே மாட்டோம். ஏன்னா வருஷத்துக்கு 2 முறை நமக்கு காமன் டெட் வருது, நம்ம அதிலே மேக்ஸிமம் நிறைய ஆசிரியர்கள் வரைக்கும் பாஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எங்களுக்கு வந்து கேட்டிருக்க மாட்டோம். இப்படி காமன் டெட் வைக்காதனால இப்போ 2023 வைக்கல, 2021 ஒரு முறை தான் வச்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து இது அலோவ் பண்ண எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அதை அலோவ் பண்ண நீதிமன்றம் அலோவ் பண்ணலை, ரைட்டா? ஆனால் அதுக்கு என்ன சொல்லியிருக்கு, இப்போ இது மாதிரி சாதாரண காமன் டெட் எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து நிச்சயம் வந்து டெட்டு வந்து வருடத்திற்கு 2 முறை நடத்த வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறதுனால கட்டாயம் அரசு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டிருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ வந்து அந்த நீதிமன்ற உத்தரவு படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் பிளானில் நமக்கு வந்து காமன் டெட்டே வந்து நமக்கு மே மாதமும் அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரதாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த காமன் டெட் வரல அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு உட்படுத்தப்படும். ஏன் அப்படின்னா ரூல்ஸு படி நீங்கள் காமன் டெட்டு வருஷத்துக்கு 2 முறை வைக்கணும். வைக்கல, நீங்கள் வச்சிருந்தாலே ஏற்கனவே பள்ளியில் ஒர்க் பண்ண ஆசிரியர் இந்த மாதிரி டெட் இது மாதிரி விஷயம்லாம் அவங்களே பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் பிரச்சனை, தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பிரச்சனை, இல்லை நான் ஒர்க்கிங் டீச்சர் ஆசிரியர்களுக்கும் வந்து பிரச்சனை. ஸோ நீங்கள் காமன் டெட்டு இதுக்கப்புறமும் நீங்கள் வைக்கல அப்படின்னா ரூல்ஸ் படி நீங்கள் வைக்கல, நீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் வைக்கல அப்படின்னா, ஸோ நீதிமன்றம் சொல்லி நீங்கள் வைக்கல அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு வரும். ஸோ அப்போ மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் வரல அப்படின்னா அது ஜூனில் அது மாதிரி தொடக்கத்தில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே வந்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் படி அது வரல அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து தொடருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அதனால் இந்த வருடம் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால இதில் 2 விஷயமும் இருக்குது. என்னென்னா இப்போ ஒர்க்கிங் டீச்சர் டெட் எழுதுகிறாங்க இல்லையா? ஸோ ஒர்க்கிங் டீச்சர் டெட் எக்ஸாம் ஜூலை மாதம் வருதுன்னா இப்போ அந்த ஜூலை மாதம் தேர்வு எழுதக்கூடிய அவங்க வந்து 100% வந்து கிளியர் பண்ணிடுவாங்களா? இப்போ ஒர்க்கிங் டீச்சர் தனியாக வைக்கிறாங்க. ஸோ நம்ம நிறைய ஆசிரியர்கள் சொல்கிறது என்னென்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் கேள்விகள் வந்து ஈஸியாக கேட்பாங்க, எளிதான வினாக்களை கேட்பாங்க, உண்மையான கேள்விகளை கேட்டு அவங்கள பாஸ் பண்ண வச்சுருவாங்க. அதுக்கு தான் வந்து ஒர்க்கிங் டீச்சர் டெட்டு ஸ்பெஷல் டெட்டு தனியாக கவர்மெண்ட் வந்து வைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ரைட்டா? நீங்கள் என்ன தான் எளிமையாக கேட்டாலும் டெட்டு ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அப்ளை பண்ண அனைவருமே 100% பாஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரே எக்ஸாமில் காட்ட முடியாது. அப்படி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ ஒர்க்கிங் டீச்சர் டெட்டு இப்போ அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே பாஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ மீதி
அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. 2027 வரைக்கும் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இருக்குது, இன்னும் டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கிங் டீச்சர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த காமன் டெட் கொடுத்தாங்கன்னா காமன் டெட்லையுமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ காமன் டெட்டுக்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. அதாவது ஒர்க்கிங் டீச்சர் நான் ஒர்க்கிங் டீச்சர்லாம் கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நிச்சயமாக நமக்கு காமன் டெட் கொடுப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் டீச்சர் டெட்டில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் இதுக்கு வந்து தேர்வையும் எழுதுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டெட் நோட்டிஃபிகேஷன் முன்ன பின்ன வரலாம், ரைட்டா? அது நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அடுத்த இன்னொரு தேர்வு காமன் டெட்டோ அல்லது ஒர்க்கிங் டீச்சர் டெட்டோ வந்து கொடுக்கலாம். அதாவது இந்த வருடத்திலே 2 அல்லது 3 முறை டெட்டு வரும். அது ஒன்று வந்து ஒர்க்கிங் டீச்சருக்கு போயிடும், காமன் டெட்டு வந்து 2 வரும், அல்லது அட்லீஸ்ட் 1ஆவது வரும், ரைட்டா? புரியுதுங்க உங்களுக்கு? ஏன்னா அந்த டெட்டு வந்து வருடத்திற்கு 2-3 வச்சா மட்டும்தான் ஒர்க்கிங் டீச்சர் டெட்டு, அதாவது ஏற்கனவே ஒர்க்கிங் டீச்சர் டெட் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து அவங்கள வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அரசு வந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த வருஷம் வந்து டெட் எக்ஸாமே நடத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ரைட்டா? இப்போ இன்னொரு நிறைய ஆசிரியர்கள் கேட்குறது என்ன சார், UGTRB என்ன சார் ஆச்சு, அது மாதிரி கேட்பீங்க கமெண்டில். ஏற்கனவே நம்ம வந்து கமெண்ட்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ UGTRB நமக்கு மார்ச் மாதம் கொடுக்குறேனாங்க. ஸோ எலெக்ஷன் டேட்டு வந்து நமக்கு மார்ச் மிடில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது தொடக்கத்திலே கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. பட் UGTRB பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது ஒரு நியமன தேர்வு. நிச்சயமாக நிதி ஒதுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் போடணும். இப்போ வந்து ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க, பென்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகலாம், ரைட்டா? அப்புறம் ஏன் சார் வந்து ஆனுவல் பிளானில் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும், ரைட்டா? அது வந்து இந்த வருடம் ஃபில் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? அந்த ஒரு தேர்வை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு TRB ஆனுவல் பிளான் இல்லை. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் வந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்சிடும். எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்சு இது வருமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா மே மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு, எந்த ஆட்சி வந்தாலும். இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே கண்டினியூ ஆனாலும் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா ஒரு ஆட்சி புதுசாக அமைஞ்சு ஒரு கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மாதிரி ஒரு நிதி ஒதுக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தொடர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நடந்து அதுக்கப்புறமா தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அது மே மாதம் புது கவர்மெண்ட் உட்காந்துட்டா டக்குன்னு கவர்மெண்ட் ஜாப்லாம் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணுறதுக்கு இந்த மே மாதத்தை முடிச்சு விட்ருவாங்க, ரைட்டா? பதவி ஏற்கிறது, அந்த விழா இந்த விழான்னு சொல்லி அவங்க மே மாதத்தை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஜூன் ஜூலை வாக்கில் தான் நம்ம UGTRB நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து இந்த மே மாதம் 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் முடிவின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லவே முடியும். ஸோ இதே கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுறாங்களா, இல்லை புதிய கவர்மெண்ட் வருதா, புதிய கவர்மெண்ட் வந்தால் எந்த கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, அவங்க நிரப்புவாங்களா நிரப்ப மாட்டாங்களா, என்ன ஏதுன்றதை நம்ம தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுமே இல்லையா? ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. இந்த டயத்தில் UGTRB எப்பொழுது வரும்னு எக்ஸாக்டாக யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஆனால் யார் வந்தாலும் மே மாதம் மட்டும் வராது, அதை தாண்டி ஜூன் ஜூலைக்கு தான் அது போகும் அப்படின்றது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, நம்ம கணிக்கக்கூடிய ஒரு இதாக பார்க்குறோம், ரைட்டா? நீங்களே யோசிச்சு பார்த்தாலே இது தெரியும். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டு முடிஞ்சு அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அதுக்கப்புறமாகத்தான் இந்த UGTRB நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு போட்டித் தேர்வு டெட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டு தான் இந்த தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வருடத்தில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒரு நியமன தேர்வு கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா இந்த TRB ஆனுவல் பிளானில் ஒரே ஒரு போட்டித் தேர்வு இருக்குன்னா அது UGTRB மட்டும்தான். ஸோ அதையாச்சும் வந்து இந்த வருடம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அதனால் இது வந்து எலெக்ஷன் முடிட்டோம், இதை பார்த்துக்கலாம். டெட்டு என்பது நிச்சயமாக வரும். எக்ஸாக்ட் டேட் எதுவும் அதில் இல்லை. அதுவும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட் எக்ஸாமும் மே 4ல் எலெக்ஷன் முடிவை பொறுத்து எந்த கவர்மெண்ட் வருதோ அதை பொறுத்து கொஞ்சம் தேதிகள் முன்ன பண்ண வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு டெட்டு வைக்கணும்னு சொல்லி. அதனால் வந்து காமன் டெட்டும் வரும். ஸோ ஒர்க்கிங் டீச்சர் டெட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. மேபி இன்னொரு ஒர்க்கிங் டீச்சர் டெட்டோ அல்லது காமன் டெட்டோ உங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பும் வந்து இந்த வருடத்தில் வந்து வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம், ரைட்டா? சரி, இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் டெட்டு தேர்வுக்கு பயனாளிகள் நம்ம வந்து பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மே 1ஆம் நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின விவரங்கள் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர் டெட்டுக்கு படிக்கிறது இருந்தாலும் சரி, காமன் டெட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பேப்பர் 2க்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஆசான் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி. மொத்தம் வந்து 2 மாதம் நமக்கு வந்து ஜூலை மாதம் தேர்வுன்னு சொல்லி காமன் டெட்டுக்கும் ஒரு டென்டேட்டிவ் மந்த் கொடுத்துருக்காங்க.
நமக்கு வந்து ஒர்க்கிங் டீச்சர் டெட்டுக்கும் நம்ம டேட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஜூலை 4-5 டெட் எக்ஸாம் நடக்கிற சொல்லி டேட்டே கொடுத்துருக்கனால நம்ம மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதத்தில் வந்து நம்ம டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி 60 டேஸ் ஸ்டடி பிளான் 25 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் 6th-லேருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம கவர் பண்ணி கொடுப்போம். ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம். ரைட்டா, டெலிகிராம் இது எல்லாமே டெலிகிராம் நம்ம வந்து கொடுப்போம். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்லாம் சேர்த்து 1200. பட் இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் ஆஃபர் இருக்குது. 699 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் 499 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைக்காலஜி புக்கு ஸ்பைரல் புக் வந்து கொரியர் வேணும் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸோ அதுக்கான பேமெண்ட்டான டீட்டெயில் வந்து ஃபுல் வீடியோ நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக போட்டிருப்போம் டீட்டெயிலாக. அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ப்ரைஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏப்ரல் 28 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மே 1லேருந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட்டா, ஸோ இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. மே 1 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 8012781566. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு விவரங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ நீங்கள் எந்த டெட்டுக்கு நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த தேர்வு என்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சைக்காலஜி மெட்டீரியல் நம்மக்கிட்ட ஸ்பைரல் மெட்டீரியல் வந்து இருக்குது. பேப்பர் 1க்குமே இருக்குது, பேப்பர் 2க்குமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மட்டுமல்ல, நோட்ஸு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸு, அந்த யூனிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின். அது மட்டும் இல்லை 2012 இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட டெட்டு கொஸ்டின் டிஆர்பியில் வழங்கப்பட்ட ஆன்சர் ரெண்டுமே வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது டெட்டு தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட்ஸு, செல்ஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே உங்கள் உள்ளடக்கமாக வந்து பேப்பர் 2க்கும் அவைலபிளாக இருக்குது, பேப்பர் 1க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அகாடமி நமக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கி கொரியர் பண்ணிட்டு வீட்டில் வந்து படிங்க. நிச்சயமாக டெட்டு வரும். ஸோ உங்களுடைய படிப்பு என்பது வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் அந்த தேதிகள் மட்டும் முன்ன பின்ன வரும். எப்படி இருந்தாலும் நம்ம படிக்கணும். நம்ம இது வரைக்கும் டெட்டு கிளியர் பண்ணலை, நம்ம இந்த வருஷம் கட்டாயம் வந்து டெட்டு கிளியர் பண்ணி அடுத்து போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா இந்த பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.